ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த ஸ்நாக் வந்து ஈவினிங் சுட சுட டீ கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க இப்போ ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரையை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே 2 மஞ்சள் வாழைப்பழம் வந்து சேர்த்துக்க போகிறேன். நல்லா பழமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துருக்கிற பழம் வந்து நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பழத்தை சேர்த்துட்டு நல்லா நைஸாக நான் வந்து சர்க்கரையோடு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த விழுதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட பயன்படுத்தலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ஸ்வீட் ரெசிபி செய்யும் பொழுது ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் துருவன தேங்காவை சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன். கூடவே ஸ்நாக் நல்லா புசு புசுன்னு சூப்பராக சாஃப்டாக எழும்பி வரத்துக்கு சோடா உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாகவே சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம சர்க்கரை பழத்தை சேர்த்து அரைச்சதுனால அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும் நமக்கு மாவு பிசைகிறதுக்கு. ஒரு வேளை பத்தலை அப்படின்னா, மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா தண்ணி லைட்டாக சேர்த்துட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நல்லா கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் எண்ணெயில் எடுத்து அப்படியே ஃப்ரீயாக எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு. இப்போது நம்ம மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் காயிற அளவுக்கு மாவு நல்லா கொஞ்சம் ஊறிச்சுன்னா போதும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. கொஞ்சமாக மாவு வந்து எண்ணெயில் போட்டு பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியும். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தண்ணியில் லைட்டாக கையை நனைச்சிட்டு மாவு எடுத்து போடும்பொழுது ஒட்டாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லைட்டாக குறைச்சிக்கோங்க. நம்ம ஸ்வீட் போண்டா செய்யும் பொழுது எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா டக்குன்னு கலர் வந்து மேலே மாறிடும். ஆனால் உள்ள மாவு வந்து பச்சையாகவே இருக்கும். நீங்கள் மேலே கலர் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துடாதீங்க. கொஞ்சம் லைட்டாக தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்பொழுது நல்லா வெந்து மேலேயும் நல்லா கலர் வந்திருக்கும். அப்போ சாப்பிட போண்டா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கரண்டியை வச்சு லைட்டாக அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போது எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் போண்டா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. மேலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் வந்திருக்கு. உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு வடிகரண்டில் எடுத்துக்கிறேன். இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி வடிகரண்டி யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா. இதே போல் மீதி இருக்கிற மாவையும் தண்ணியில் லைட்டாக கையை நனைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து உருண்டை பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 வாழைப்பழத்தை வச்சு நம்ம நல்லா டேஸ்டியாக சூப்பராக ஸ்வீட் போண்டா வந்து ரெடி பண்ணிட்டோம். எப்பயும் நம்ம ஸ்வீட் போண்டா செஞ்சுருப்போம் வீட்டில். ஆனால் பழத்தை சேர்த்து நீங்கள் செஞ்சுருப்பீங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் வாழைப்பழம் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் போண்டா செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நல்லா எவ்வளோ சூப்பராக குண்டு குண்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சுட சுட இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ சூப்பராக டீ கூட சாப்பிட்றதுக்கு ஒரு செம்மையான ஒரு ஸ்நாக் இது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் ஒரு முறையாவது உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.